நீம் கரோலி பாபா வடநாட்டிலே வாழ்ந்திருந்தாலும் தென்னாட்டின் மீது தீராத காதல் கொண்ட மகான் அப்படின்னு சொன்னா நீம் கரோலி பாபா. ஒரு 1970களில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சிவாலயங்களும் அவர் யாத்திரை வந்து மதுரை மீனாட்சி அம்மன்ல இருந்து ராமேஸ்வரம் வரை சென்னையில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசனம் செய்ததாக வரலாறு. இதுலயுமே நிறைய பேருக்கு தெரியாது, மயிலாப்பூரில் உள்ள சாயி மந்திர் என்பதிலே அவர் தவம் செய்தார் என்பதும், பல ஆண்டுகள் அவர் இங்கே வரவேண்டும் என்ற ஆசைப்பட்டு இங்கே வந்து ஒரு தூணின் அருகே உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்ததாகவெல்லாம் தகவல். அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு லேடி கேட்கிறா, உங்க வாழ்க்கையோடைய உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்தால் என்ன அப்படின்னா, லக்ஷ்மி பாய் என்று சொல்லக்கூடிய அந்த தாய் சிறுடி சாயி மீது எவ்வாறு ஒரு பக்தியுடன் இருந்தாரோ அதுபோல ஒரு பக்தியுடன் இருக்க வேண்டும் என்பதே எனது நெடுநாள் கனவு என்று நீம் கரோலி பாபா சொல்லியிருக்கிறார். மேலும் பலருக்கு தெரியாதது, நீம் கரோலி பாபாவை பற்றி ஒருவர் படம் எடுக்க வந்து என்னை பற்றி எடுக்காதே சீரடி சாயியை பற்றி எடு என்று சொல்லி அதுவே முதல் படமாகவும் அமைந்தது. அப்பேற்பட்ட நீம் கரோலி பாபா ஒரு முறை ரிச்சர்ட் ஆல்பர்ட் என்ற ராமதாசுடன் பேசிக் கொண்டிருந்தார். திடீர்னு பேசிட்டு இருந்தவர் நல்ல தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டார் ராமதாஸ் கிட்ட. ராமதாஸ் கேட்டார், உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்னு. எனக்கு உடனே சொன்னார், அதற்கு முந்திய பகுதி பிறவி நான் யாழ்ப்பாணத்திலே இந்த தெருவிலே இந்த வீட்டிலே பிறந்திருந்தேன். எனக்கு யாழ்ப்பாணத்திலே எல்லா தெருவும் எல்லா வீடுகளும் பெயர் நம்பருடன் தெரியும் என்று பேசியதாகெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தமிழ் மீது ஒரு தீராத ஈடுபாடு கொண்டவர் தான் நீம் கரோலி பாபா. நீம் கரோலி பாபாவிற்கு உணவு தருவது என்றால் அவ்வளவு பிடிக்கும். அவர் ஆசிரமத்துல யார் வந்தாலும் உணவு தரணும் அப்படின்ட்டு. ஒரு முறை என்ன ஆகுது, காலு என்ற ஒருவர் வருகிறார். அவரிடம் சட்டை எதுவும் உடையெல்லாம் அவ்வளவு சிறப்பா இல்லை. நீம் கரோலி பாபா இல்ல அப்படின்றதுனால ஆசிரமத்தை மூடி வச்சிருக்காங்க, பிரசாதம் தராமல் விரட்டி விடுகிறார்கள். திடீரென்று எங்கிருந்தோ வந்த நீம் கரோலி பாபா அழத் துவங்குகிறார். காலுக்கு பிரசாதம் தரலையே, அவன் பசியோடு இருந்திருப்பானே, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டார். அதிலிருந்து நீம் கரோலி பாபாவிற்கு மனசிலே ஒரு வருத்தம். சில ஆண்டுகள் சென்றதும் சொல்லுகிறார், எனது காலம் முடிந்து விட்டது, நான் அலகாபாத் செல்ல போகிறேன் என்று அலகாபாத்துக்கு செல்கிறார். நீம் கரோலி பாபா ஒவ்வொரு செயலிலும் ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு ஹிடன் மெசேஜ். அலகாபாத் செல்லுவதற்கு முன்பே அவருக்கு நெஞ்சு வலி வந்து விடுகிறது. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ட்ரெயினை நிறுத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. போனதும் நீம் கரோலி பாபா சொல்கிறார், எனக்கு கங்கை தண்ணீரை கொண்டு வா, கங்கை தண்ணீரை கொண்டு வான்னு. மருத்துவர் சொல்கிறார், வந்திருப்பவர் ஒரு பெரிய மகான் போல தெரிகிறது, யாருன்னு தெரியல. இவர் கேட்கிறாரேன்னு நம்ம கங்கை தண்ணியை கொடுத்துட்டு சிலருக்கு அந்த ஆசை பூர்த்தியானதும் உடலை விட்டு சென்று விடுவார்கள். அது போல போயிட்டா நம்மள ஊர்க்காரங்கெல்லாம் கேள்வி கேட்க துவங்கிடுவாங்க. நம்ம கங்கை தண்ணி இல்ல, சற்று வெயிட் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். அதற்குள் நீம் கரோலி பாபா தன்னுடைய உடலை விட்டு சென்றதற்கான அறிகுறிகள் வந்து விடுகிறது. எல்லாரும் போய் நீம் கரோலி பாபாட்ட பாக்குறாங்க. உடனே சிறிது நேரத்துல மீண்டும் எழுந்திருக்கிறார். எனக்கு கங்கை தண்ணீரை கொண்டு வாருங்கள், கங்கை தண்ணீரை கொண்டு வாருங்கள்னு மருத்துவர் சொல்றார், இந்த முறை விவரமா கங்கை தண்ணீரை தர வேண்டாம், பக்கத்திலே குழாயிலிருந்து ஏதோ ஒரு தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம்னு. கொடுத்ததும் அவர் சொல்கிறார், ஓம் ஜெய் ஜெகதீச ஹரே அப்படின்னு சிவநாமத்தை சொல்லிவிட்டு எந்த தண்ணீரை பருகினாலும் கங்கை தண்ணீர் தான். போறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போலாமேன்னா திருப்பியும் உடம்புக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டே தன் உடலை விட்டு வெளியேறி விடுகிறார். அப்போ எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நீம் கரோலி பாபா சொன்னதை போல சாதாரண ஒரு குழாய் தண்ணீராக இருந்தாலும் சரி, நீங்கள் சிவநாமத்தை சொல்லிவிட்டு பருகிவிட்டால் அது கங்கை நீராக மாறிவிடுகிறது. காரணம், மிக பெரும் கருணை. உங்க வாழ்க்கையில கருணையை அளவே இல்லாம சொல்லணும்னா அதற்கு பெயர் சிவம் தான். சர்வ மங்களம். சிவபெருமான் அப்படின்னு சொன்னா பாரடாக்ஸ். அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தால் எங்கே உயிர்கள் மறையக்கூடிய இடம், பூத பிரேதங்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம். ஆனால் அதன் நடுவிலே சர்வ மங்களமாகிய சர்வ ஒளி பொருந்திய பேரொரு கருணை சிவபெருமான் இருக்கிறார். ஐயா, சிவராத்திரி வருதுங்கய்யா, எங்க வாழ்க்கையில் இனி அற்புதங்கள் நிகழ வேண்டும், எங்கள் வாழ்க்கையிலே துன்பம் அகல வேண்டும், இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். இது இதுவரை யாரும் வெளிவராத ஒரு ரகசிய வழிமுறையாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானங்க,
வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுவும் இந்த வருஷம் சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு உண்டு. காரணம் என்னன்னு சொல்லுங்க? சனீஸ்வரர் தான் சொந்த வீட்டுல இருக்கார். அங்கே சூரியனும் வந்து விட்டார், சந்திரனும் வருவார், புதனும் நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நிறைய பேர் சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க முன்னோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி. பூரட்டாதி உத்திரட்டாதி என்பது இறுதி யாத்திரை செய்யும் கட்டலின் முன்கால் மற்றும் பின்கால். உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உணர்த்த போகிற ஒரு காலகட்டமாக இனி அமையப் போகிறது. காரணம், இது போன்ற ஒரு சிவராத்திரி இனி அமைவது வெகு வெகு சிரமம். இது போன்ற ஒரு சிவராத்திரி ஏன்னு சொன்னா, நான் சொன்ன கிரக சேர்க்கை மிக மிக அரியதாக அமையப் போகிற ஒரு கிரக சேர்க்கை. மகாபாரத காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மௌன சாட்சிகளாக நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப அமாவாசை என்றால் முழு இருள். எப்போதுமே இந்த மார்க் ட்ரைனிங்னு வெளிநாட்டுல சொல்லுவான். ஒரு சூழலை எதிர்கொள்ள அதற்கு முன்பே அதற்காக தயாராகி விட வேண்டும். அமாவாசை முழு இருள். அதற்கு முதல் நாள் முழுவதும் அருளாக விளங்கக்கூடிய ஒளி பரம்பொருளாக விளங்கக்கூடிய ஜோதி வடிவாகிய அந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய நன்னாள். அதே சதுர்த்தசியில வருது. சதுர்த்தசியில 4 வீடுகள் திதிசூன்யமாக அமையும். அதாவது மிதுனம், இந்த பக்கம் கன்னி, தனுசு, நமது மீனம், இது 4 திதிசூன்யமா அமையும். அப்ப என்ன ஆகுனாங்க, ஒரு வீட்டுல செவரோட 4 காணரும் முக்கியம். அது முடங்கக்கூடிய நேரத்திலே ஒளியாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் தான் வெளியாக மாறி நமக்கு காப்பாற்ற முடியும். ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா உடனே கையில லைட்டை எடுத்துடணுங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் லைட்டை தேடிக்கிட்டு இருந்தா அங்க வேலை நடக்காது. அப்ப இந்த சிவராத்திரி என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாளாக அமையப் போகிறது. இந்த சிவராத்திரியில இதிலும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க. மத்த சாமியோட மந்திரத்தெல்லாம் மாத்தி சொன்னா சில சமயம் பேக் ஃபயர் ஆகலாம். ஆனால் சிவபெருமான் மட்டுமே, ஒரு கதை உண்டு. மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லும் போது திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் மூக்ஷிய மா அமிர்தாத்னு படிக்கணும். மா அமிர்தாத்னா என்ன அமிர்தமாக மாற்றிவிடு, மரணம் இல்லாமல் மாற்றிவிடுன்னு அர்த்தம். படிக்க வேண்டியவர் ஒரு லைன் தப்பா படிச்சுட்டாரம்மா. மாமிருத்தாத். சரி, நான் என் உயிரை விட்டு செல்கிறேன்னு. உடனே பராசக்தி கேட்டா, தப்பா சொல்லிட்டாரேன்னு. உடனே சிவபெருமான் சொன்னார், என் மந்திரத்திற்கு மட்டும்தான். ஒருவன் தவறாக சொன்னாலும் சரி, தீட்சையே இல்லாமல் சொன்னாலும் சரி, நல்லதை மட்டுமே செய்வேன். சிவபெருமான் மட்டும் மந்திரத்தை தப்பா சொன்னீங்கன்னா கெட்டதை செய்ய மாட்டாருங்க. அதுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார். அதனாலதான் சித்தர்கள் சொல்லக்கூடியதுன்னு, சிவய நம வய நமசி நம சிவய மசிவயன யநம சிவ. சிவபெருமானுடைய அந்த பஞ்சாட்சரத்தை தாங்க உருவாக்கிட்டு இருப்பாங்க. எல்லா சித்தரையுமே பாருங்க, அந்த பாடல்ல பேசா சிவ சிவன்னு சொல்லாம எந்த சித்தரும் இருக்க மாட்டாங்க 11 சித்தர்ல. அப்போ அந்த சிவபெருமானுடைய சிவராத்திரி வருகிறது, சர்வ மங்களங்களை தரப்போகிறது. அப்போ சிவபெருமானுக்கு வில்வம் மிக மிக பிரியம். அப்போ த்ரீதளம் த்ரீகுணாகாரம் த்ரீஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம்வாங்க. ஒரு வில்வத்தை சிவார்ப்பணம் என்று சொல்லி தந்து விட்டால் 3 ஜென்ம வினைகள் தீரும்னுவாங்க. ஆனா நீங்க 3 வில்வங்களாக எடுத்து சிவாய நம ஓம் நம சிவாயன்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிற சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்களேன். இதோட எஃபெக்ட் வேற பிரம்மாண்டத்துல இருக்கும். இது என்னன்னா 3 வில்வ தலைகளாக எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஏதோ ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களே உங்க கையால அர்ச்சனை பண்ணி பாருங்க. சிவராத்திரியில பண்ணா இதோடைய பலன் பல பல மடங்கு அதிகம். இதை எனக்கு இந்த சூட்சும வழியை சொல்லி தந்தது ஒரு பெரும் சித்தர். இமயமலையிலே பல ஆண்டுகள் தவம் செய்த என் குருநாதர். அதனால சிவ அர்ச்சனை செய்றீங்க இந்த சிவராத்திரிக்கு, 3 வில்வத்தலங்கள். ஒரு ஓம் நம சிவாயாக்கு 3 வில்வத்தலங்கள். அதை போல செய்து பாருங்கள். பலன் என்னவென்று 21 நாட்களில் தெரியும். என்றும் எனக்கு நன்றி நன்றி என்று சொல்லுவீர்கள். அதை தாண்டி நமசிவாய நமசிவாய என்று சொல்லுவது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடும். வாழ்க்கையில் செல்வம் மிகுதியாக சேர்ந்துவிடும். சிவ சிவ.